ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்போர்ட்டை கொடுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மொட்டை எங்கே படுத்துருக்கான் பார்த்தீங்களா? உன்னோட பேர் வந்து ஆல்பஸ்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். எல்லோரும் மீன் குழம்பு வைக்கிறாங்க, நம்மளும் தான் மீன் குழம்பு வச்சு பார்ப்போமே. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வரமிளகாயும் கூட போட்டு வதக்கி கூடவே கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப திப்பி திப்பியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. அதனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ஒரு சிலர் வந்து அப்படி பொரியாமலே மற்ற பொருளை போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க, வெந்தயம் கசக்கும். அதனால் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குது. ஒரே புகை மண்டலமாக உருவாயிடுச்சிங்க. நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டாதாங்க டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் முடிஞ்ச அளவு சேர்த்துக்குங்க. மைய அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் இது எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே ஒரு சுற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத கூட சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு எவ்வளோ புளி சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருந்தேங்க. ரொம்ப எங்கள் வீட்டில் புளிப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதாவது உங்கள் வீட்டில் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்கலாம். புளி இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து அந்த புளியை உறிஞ்சிரும் குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பு மறந்துடக்கூடாது. ஒரு சில நாள் நம்ம உப்பு போடவே மறந்துடுவோம், கடைசியாக போடுவோம். அதனால் உப்பு போட மறந்துடாதீங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் டைரெக்டாக புளி தண்ணியே சேர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி. ஏன்னா மீன் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் குழம்பு. அதனால் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் டைரெக்டாக வந்து புளி தண்ணியே சேர்த்ததுனால தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. நான் வந்து பக்கத்தில் மீன் கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதையெல்லாம் குழம்புக்குள்ளே இறக்கி விட்டுறேன். இறக்கி விட்டுட்டு கரண்டி போட்டு கிளறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு போட்ட உடனேயும் கரண்டியை வச்சு ஒரு சுற்றி விட்டுருவேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கைங்க. நம்பிக்கையை மாற்றிக்க முடியாதுல்ல. அதனால் இனி அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். நல்லா கொதிச்சிரும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் மசாலா போட்டு மீன் ஊற வச்சுருக்கேன். நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாலாம் போடுறது இல்லைங்க, கடையில் வாங்கின மசாலா பாக்கெட் தான். கொஞ்சமாக போட்டு தான், இந்த மசாலா தான் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தேன். ஆனால் வந்துட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, மீன் கூட சேர்ந்து பிடிக்கல. நிறையெல்லாம் எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துருச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மீனெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. மீன் குழம்பும் மீன் வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. டாட்டா.